மக்களால் பைக் சர்ச் என்று சொல்லப்படுகிற இந்த தேவாலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் இதன் ஒபிஷனான பேர் வந்து பைக் சர்ச் கிடையாது. மேலே பாருங்கள் பைக் சர்ச். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா அரசன்ற மொத்த வியூவும் தெரியும் எங்களுக்கு. இப்போ பார்த்திங்கண்டால் ஆலயத்துக்கு உள்ளே வந்துட்டேன். இந்த ஆலயத்தை ஒரு கால் வழிபட்டுட்டு போகலாம்னு உள்ளே வந்திருக்கிறேன். பாருங்கள் என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி என்று. வணக்கம் எல்லோருக்கும், நான் அச்சுதன் பிரான்ஸில் இருந்து. ஓகே மக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பரிசில் இருக்கிற முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். தமிழ் மக்களால் பைக் சர்ச் என்று சொல்லப்படுகிற இந்த தேவாலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் இதன் ஒபிஷனான பேர் வந்து பைக் சர்ச் கிடையாது. இது ஒரு அடையாளத்துக்காக எங்களோட தமிழர்களால் இந்த இடத்துக்கு பைக் சர்ச் என்று வைக்கப்பட்டது. அதே பிற்காலத்தில் எல்லோரும் இந்த தேவாலயத்தை வந்து பைக் சர்ச் என்று அழகாக சொல்லுவினோம். ஆனால் இதன் பெயர் என்ன, இதன் வரலாறு என்னென்று விரிவாக பார்க்கலாம். வாங்க இந்த சுற்றுலா தலத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பரிசில் வந்து இருக்கிற ஒரு அழகான ரொம்ப ஃபேமஸான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அதுதான் செக்ரிகேர் பசிலிக்கா. பரிசுக்கு வந்தவங்க இந்த இடத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. இது ஒரு மேலுச்சியில் இருக்குது. முழுக்க வெள்ளை நிறத்தில் ரொம்ப அழகாக கம்பீரமாக இந்த பசிலிக்கா இருக்குது. ஆனால் மக்களே, இதோட அழகு மட்டும்தான் இதோட ஸ்பெஷல் என்ன நினைச்சிங்கன்னா அது இல்லை. இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. இந்த இடத்தை அமைப்பதற்கு 1870ஆம் ஆண்டு ஒரு முடிவு அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டது. அது பிற்படப்பட்டு 1873 இந்த சேர்ச் கட்டுவதற்கு பப்ளிக்காக அரசாங்கத்தால் முடிவு அங்கீகரிக்கப்பட்டது. ஆனாலும் 1875ஆம் ஆண்டு இங்கு இந்த கட்டிட வேலைக்காக முதல் கல் வைக்கப்பட்டது. அதன் பிறகு வேலைகள் நடந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்றால், இந்த சர்ச்சை கட்டி முடிக்க பல வருடங்கள் எடுத்தது. 1919ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி தான் ஒபிஷியலாக எல்லாமே இந்த வேலைகள் முடிக்கப்பட்டதான சொல்லப்படுகிறது. ஆனால் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்றால் வேறு ஒன்று இருக்குது. 1885 முதல் இங்கு பார்த்தீங்கன்றால், அதாவது வந்து இரவு பகல் பாராமல் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லினோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். நீங்கள் வந்து செக்ரிகேருக்கு வெளியே நின்று பெருசை பார்த்தீங்கன்றால் அந்த வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு பக்கம் பாரிஸ் சிட்டி முழுசாக தெரியும், இன்னொரு பக்கம் இந்த பியூட்டிஃபுல் ஒயிட் பசிலிக்கா அருமையாக இருக்கும் பார்க்கும்போது. அதனால்தான் பரிசுக்கு வர டூரிஸ்ட்க்கு மட்டும் இல்லாமல் ப்ரேயர் பண்ண வரவங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மேலும் ஒரு விஷயம், செக்ரிகேர் வெறும் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது. இது ஒரு ஆக்டிவிட்டி பிளாஸ் வர்ஷிப். உள்ளே போகும்போது ஒரு அமைதியும் சாந்தமும் அதை நம்மளால் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த முறை பரிசுக்கு வந்தீங்கன்றால் நீங்கள் கூடுதலாக எல்லோரும் ஈஃபில் டவரைத்தான் போய் பார்ப்பீங்கள். இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிக்கும். மனசுக்கும் ஒரு அமைதியை கொடுக்கும் இந்த இடம். இந்த வியூ பாருங்கள் என்ன மாதிரி இருக்கு. அந்த பாரிஸ் முழு அழகையும் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மேலே இருந்து இங்கே கீழே பார்க்கும்போது
எல்லாமே தெரியும். நார்மலாக பரிசில் இருக்க கட்டிடங்கள், முக்கியமான இடங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வியூ தான் முக்கியம் இந்த இடத்துல இருந்து பார்க்கல, அதுதான் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே பாருங்கள் பைக் சர்ச். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா பரிசுன்ற மொத்த வியூவும் தெரியும் எங்களுக்கு. இந்த இடத்துல இருந்து பார்த்தால் சுத்த வர பரிசை நாங்கள் வழியாக பார்க்கலாம். அந்தளவு மேலே தான் இந்த சீட் அமைஞ்சிருக்குது. அருமையான ஒரு வியூ, நல்ல ஒரு இடம். எல்லா பயணிகள் அதிகம் பெறுவார்கள். நீங்களும் வரலாம், வந்து பார்க்கலாம். பரிசில் இருப்பவர்களும் சரி, வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். அருமையாக இருக்கும், ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த பைக் சர்ச். இந்த ஆலயத்துக்கு வரும்போது இந்த இடத்துல இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி ஓடுது. வெக்க காலங்கள்லாம் வந்து இதில் இருக்குது, குளிர்மையாக இருக்கும். ஒரு அருமையான இடம், அருமையான சூழல் அமைஞ்சிருக்குது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்றால், நாங்கள் இந்த மேல் உச்சிக்கு வாரதுக்கு, அதாவது வந்து கீழே இருந்து மேலே வாரதுக்கு வந்து சுமார் வந்து 502 படியை ஏறித்தான் மேலே வரணும். அப்படி அந்த 502 படி ஏறுறது நீங்கள் கஷ்டமாக இருந்தால் அதுக்கு கூடிய இன்னொரு வழி இருக்குது, லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்டில் இருந்து மேலே வரலாம், சுலபமாக வந்து இந்த இடத்துக்கு சேர்ந்துடலாம். ஆனால் கீழே இருந்து இந்த 502 படியை மாதிரி வரைக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த படியேறி வாரது கூடி தெரியாக இருக்கும். கஷ்டமானவர்கள் முடிஞ்சால் நீங்கள் லிஃப்டிலையும் வரலாம். இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மேலே நின்று இந்த வியூவை ரசிக்காட்டி அதில் பிரயோசனம் இல்லை. நானும் அந்த வியூவை ரசித்திருக்கிறேன். உண்மையில சொல்கிறேன், அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் வியூ. இன்றைக்கு இந்த இடத்துக்கு நிறைய மக்கள் வந்திருந்தனர். நான் நினைக்கிறேன் இந்த விடுமுறை காலம் ஆடி அப்படி வந்தார்களா, இல்லது கோடை காலம் ஆடி அப்படி வந்தார்களா தெரியல. நிறைய பேரை இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருந்துருச்சு. அதுவும் ஒரு வேறு லெவலில் இருந்தேன்னு சொல்ல வேணும். இப்போ பார்த்திங்கண்டால் ஆலயத்துக்கு உள்ளே வந்துட்டேன். இந்த ஆலயத்தை ஒரு கால் வழிபட்டுட்டு போகலாம்னு உள்ளே வந்திருக்கிறேன். பாருங்கள் என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி என்று. உள்ளுக்கு அமைதியும் சாந்தமும், ஒரு மனதுக்கு வந்து நிம்மதியாக இருந்துச்சு. ஒரு எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சாந்தத்தை கொடுத்துருக்குது. அருமையாக இருந்தது. உள்ளே இருக்கைக்குள்ள ஒன்றுமே தெரியல, அமைதி மட்டும்தான் மனசில் இருந்தேன்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு ஒரு புனிதமான ஒரு ஆலயம்தான் இது. இந்த வியூவை கொஞ்சம் பாருங்களே, அருமை அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த வியூ.
இப்போ வந்து நான் இந்த ஆலயத்தின் முன் வாசல்ல நிற்கிறேன். இங்கேருந்து பின்னுக்கு பாருங்கள் வியூ அப்படி இருக்குதாண்டு பாருங்கள். கீழே நிறைய மக்கள் நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான கூட்டமாக இருக்குது. இப்படி எங்கே பார்த்தாலும் நிறைய மக்கள் வெள்ளத்தில் இன்றைக்கு காணப்பட்டது இந்த ஆலயம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பூட்டுகள் பூட்டி இருக்குது. இந்த பூட்டுகள் என்னத்தை குறிக்குது என்றால், காதலர்கள் அல்லது குடும்பங்கள் தங்களோட உறவுகள் நீடிக்கணும் என்று நினைவாக இந்த பூட்டை போட்டுட்டு சாவியை கீழே போட்டுடுவாங்க. ஒரு காலத்தில் இது பிரபலமான சுற்றுலா வழக்கம்தான். ஆனால் இந்த லவ் பூட்டுகள் வந்து சில இடங்களில் அகற்றப்பட்டிருக்குது. இந்த இடத்துல கூடி இப்படி போட வேண்டாம்னு நிர்வாகம் அறிவித்திருந்தாலும் அதை தாண்டியும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து இப்படியான இந்த பூட்டுகளை பூட்டித்தான் செல்கின்றனர். இது வந்து இங்கே மரபு கிடையாது. இது சுற்றுலா பயணிகள் இதை ஒரு இதாக இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நிறைய இடங்களில் இந்த பூட்டுகளை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மட்டும் கிடையாது, ஈபிள் டவரை சுற்றியும் நிறைய முக்கியமான இடங்களில் இப்படியான பூட்டுகளை நாங்கள் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தோடு சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்லும் நான் பிரான்ஸில் இருந்த அச்சுதன். நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலி மூலம் சந்திக்கலாம். பாய்.